இப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் 5 அப்பம் 2 மீன். சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். 5 அப்பம் 2 மீன். நமக்கு இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் இருக்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவம். 4 சுவிசேஷர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். அவர் போகிறத பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து அவருக்கு பின்னால் ஓடுறாங்க. ஓடி போய் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. சாயங்காலமாக நேரமாகிறது. சீசர்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இயேசுவே சாயங்காலம் ஆகிவிட்டது, ஜனங்களுக்கு பசிக்கும், நீர் பாட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீரு, நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா எப்படி ஆகும், ஆகையினால அந்த ஜனங்களை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, இந்த ஜனத்துக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்குறதா, 200 பணத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால், சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் இந்த ஜனத்துக்கு பத்துமா? சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு பார்த்துக்கோங்க. ஒரு 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 சின்ன பையனுக்கு சாப்பாடாகும் 5 அப்பமும் 2 மீனும். நல்லா இருக்குல்ல? ஒரு சின்ன பையனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு. இவன்கிட்ட டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டிட்டு வான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நேரம் 5 அப்பம் சாப்பிட்டாதான். எங்களுக்கு காலேஜில் ஒரு பையன் எங்கள் கூட படித்தான். அவன் சிம்பிளாக சொல்லுவான், மாப்பிள்ள இட்லி சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். நான் 19 இட்லி தான்டா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 5 இட்லி 5 அப்பமும் 2 மீனும் தேவைப்படுது. இப்போ நம்ம ஆட்கள் தேடி கண்டுபிடிச்சி பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தாச்சுன்னா 5000 புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி சொல்லி ஆண்டவர் அவங்கள பந்தி பந்தியாக உட்கார வைத்து விட்டு அவர்களுக்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த சம்பவம் தான் மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. நான் இதிலிருந்து உங்களுக்கு 5 காரியங்களை உங்களோடு கூட பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இதில் காரியம் என்னவென்றால், நம்பர் 1, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்கிற தலைப்பை சொல்லுகிறேன். வசனம் 37 எல்லாரும் அந்த 37வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு கொடுக்க கூடுமோ என்றார்கள். போதும். நம்பர் 1, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆண்டவர் இதில் என்ன தெரியுமா நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறார்? சீசர்களை பார்த்து சொல்கிறார். சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டாக வந்தார்கள். வலையை விட்டு வான்னு சொன்ன உடனே வலையை விட்டு வந்தாங்க. வேலையை விட்டு வான்னு சொன்ன உடனே வேலையை விட்டு வந்தாங்க. எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்களுக்கு நான் இதை இந்த வசனத்தை ஒரு வாக்கு தத்தமாக நான் பார்க்கிறேன். சீசர்களை பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுமே நடக்கலை. ஒன்றும் நடக்காத நேரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள், நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாய். நீ எனக்கு நான் அழைச்ச உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாய். உன் கையில் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. 200 பணம் உன் கையில் இருந்துச்சுன்னா நீ போய் அதை வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. உன் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உன்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக நான் மாற்றப் போகிறேன். உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றப் போகிறேன். நான் முதலாவது இதிலேருந்து நம்பணும். என் கையில் இருக்கிறதை வைத்து அல்ல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை வைத்து கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் கையில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து நீர் என்னைக்கு வாக்கு தத்தம் செய்கிறவர் அல்ல. என்ன இருக்கிறது என்று பார்த்து உலகம் என்னை அழைக்கும். ஆனால் ஒன்றுமே என் கையில் இல்லை.
ஆனாலும் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தாப்பா நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நீ அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பாயாக. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது எல்லாரையும் ஆண்டவர் உட்கார வச்சுட்டு அப்பத்தை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். இங்கே பாருங்கங்க, அந்த கையில் 5 அப்பம், இந்த கையில் 2 மீன் இப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே கீழே வச்சு எல்லாருக்கும் கொடுங்கப்பான்னு சொன்னவர். எல்லாரும் உங்கள் கையை இப்படியே நீங்கள் வைங்க அப்பான்னு சொல்லி அவங்க கையிலே போய் இந்த அப்பத்தையும் இந்த மீனையும் போய் உட்கார வைக்க ஆண்டவருக்கு தெரியாதான். அவங்க கையில் இதை போய் சேர்றதுக்கு ஆண்டவர் ஏன் செய்யலைன்னு சொன்னால், என் ஆண்டவருக்கு தன்னை பின்பற்றினவர்களை பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் சீசர்களுடைய கையில் கொடுத்தார், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், பல நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஐயா, நீர் என்னை பற்றி நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறேன், என்னை குறித்து நிறைய நோக்கங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நம்புங்கள், எனக்கு ஒரு வார்த்தையை நீ குடுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ செய்யன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், என்னை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் என் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிற அழைப்பை பார்க்குறேன். அவங்க கையை வெறுத்து சொல்லுங்க பார்க்கல, என் சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்குறேன். என் சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவர் என் மேலே வைத்த வார்த்தையை பார்க்குறேன். எனக்கு என் சூழ்நிலையை விட என் மேலே இருக்கிற அழைப்பும் வாக்கு தத்துவமும் பெரியது. கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்ன பாருங்க, அன்றைக்கு முதல்ல பேதுருக்கு படகுல வந்து இயேசு இப்போ பிரசவம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? பிரசவம் பண்ணி கொஞ்சம் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, வலையை வலது பக்கமாக போடு, வலது பக்கமாக இடது பக்கமாக போடு, அங்கே உனக்கு வலை நிறைய மீன் கிடைக்கும்னு சொன்ன உடனே வலை நிறைய மீன் கிடச்சி பார்த்தீங்களா? படகு நிறைய மீன் கிடச்சி பார்த்தீங்களா? அன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருந்தார்னா பேதுருக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். என் படகை நிரப்பி ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லாத காலத்தில் நீ போய் அவருக்கு மீனை கொடுன்னு சொன்னால், எனக்கு கிட்ட போட்டு இல்லை, எனக்கிட்ட படகு இல்லை, வலையை விட சொன்னீர், படகை விட சொன்னீர், வீட்டை விட சொன்னீர், எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ நான் கொண்டு வந்து எதை வச்சு பண்ணுறதுக்கு? இப்போ எல்லாவற்றையும் விட்ட, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக வெறுத்த நம்மை என் கர்த்தர் நம்ம கரத்தில் எடுக்க கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆண்டவரே நீர் சிலருக்கு பசியாற்றுவதற்காக பயன்படுத்துவதற்கு இந்த கைகளை பயன்படுத்துவீராக ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை வேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் கையில் இருக்கிறத விட உம்முடைய வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை விட நான் உம்முடைய அழைப்பை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, அழைப்பை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இனி பாருங்க என்ன சொல்லியிருக்கலாம், 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு சாப்பாடு பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறான். என்றாலும் இவங்க கையில் வரி பணம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். வரி பணம் கூட, நீ போய் மீனப்படி மீனுக்கு வாயை திறந்து பார்த்து அங்கே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து எனக்கும் உனக்கும் வரி கொடுன்னு சொன்னவர். அந்த அளவுக்கு அவங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமையே காட்டுகிறது, அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாமையே காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, என் கையில் ஒன்றும் இல்லாததுனால கர்த்தர் என்ன பயன்படுத்த மாட்டாருன்னு நினச்சிடக்கூடாது. என் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அழைத்தவுடைய கரம் என்னை பயன்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க, ஆண்டவரே என் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கரம் மட்டும் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நான் அநேகருக்கு பயன்படுவேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வலது கையை வேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன், நான் அநேகருக்கு பயன்படுவேன், நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறுவேன். ஏனென்றால் என் கையை பார்க்காம அவர் கரத்தை பார்ப்பதற்கு நம்ம என்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு அப்பா நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்பா ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்
12,000 13,000 பேர் அதில் உட்கார்ந்துருக்கலான்னு சொல். ஏன்னா புருஷர்கள் மட்டும், புருஷர்கள் என்றால் திருமணமானவர்கள், அதுக்கப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வெறுமை அப்பா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் இயேசுவின் நாமத்தினால ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நம்முடைய கை இருப்பை விட நம்ம மேலே இருக்கிற அழைப்பு பெரியது. நம்முடைய கை இருப்பை விட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெரியது. இன்னும் சொல்லுகிறேன், நம்முடைய கையில் இருக்கிறதை விட நம்முடைய ஜீவனுக்கு இணையானதாக கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின வார்த்தைகளை மட்டும், ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்டதை மட்டும் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அவரை பின்தொடர்ந்தால் மட்டும் போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் போதும், அவர் பயன்படுத்துவார். அவரை பின்பற்றி கொண்டே இருங்கள். ஒன்றும் இல்லாமலாக இருக்கலாம், குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர் மட்டும் பாருங்க, அவர் நம்மை பயன்படுத்த போதுமானவராக. நம்பர் 1, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நான் என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் என்னை கவனிங்க, நான் ஒரு தரிசனம் ஒன்றை பார்த்துருங்க. நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனம் என்னென்னா, நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன்னா இருக்குது. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுக்குறாங்க, கொஞ்சம் அரிசி கொடுக்குறாங்க காணிக்க. நான் அந்த அரிசி அப்படியே கட்டி, எனக்கு ஒரு வேன் இருக்குது, அந்த வேனில் போட்டு, நான் திருநெல்வேலியில் படித்ததுனால அந்த ரூட்டில் போகிறது மாதிரி ஆண்டவர் வந்து காட்டுறார் ஒரு தரிசனம். நான் எங்கேயோ அதை எழுதி வைக்கவும் செஞ்சேன். அப்போது ஒருவர்கிட்ட கேட்டேன், இந்த தரிசனம் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியலைன்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அவர் சொன்ன விளக்கத்தை பார்த்தாச்சுன்னா எனக்கு உண்மையிலே சிரிப்பாக வந்துச்சு. ஏன் சிரிப்பாக வந்துச்சுன்னு சொன்னால், அன்றைக்கு நாங்கள் இருந்த நிலைமைக்கும் இந்த தரிசனத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அன்றைக்கு ஒரு டீ 3 ரூபா, நாளைக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லை. 1 கிலோ கிரேப்ஸ், பயங்கர சூடு காலத்தில் கிரேப்ஸ் போடுறாங்க, விற்கிறாங்க. 1/4 கிலோ கிரேப்ஸ் 10 ரூபா, கிலோ 40 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த கிரேப்ஸ் வாங்குறதுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. நான் என்னுடைய ஒரு நண்பனுமா நிற்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒளிஞ்சிக்கிறோம். நாங்கள் அப்படியே ஒரு தெருவில் அப்படி நடந்து வரோம். அங்கே ஒரு வண்டியில் 1/2 கிலோ 20, 1/2 கிலோ 20, 1/2 கிலோ 20. நாங்கள் தேடி 10 ரூபா இருந்துச்சுன்னா 1/4 கிலோ வாங்கிடலான்னு பார்க்குறோம். 10 ரூபா கையில் இல்லை. அப்போமாக்க இந்த தரிசனத்தை பார்க்குறோம். என்ன தரிசனம்? நம்ம பிரசங்கம் பண்ணுறோமாம், இது அரிசி கொடுக்குறாங்களாம், அதை கொண்டு வேற எங்கேயோ கொடுக்குறோமாம். அதுவும் மெயின் ரோட்டில் பிரயாணம் பண்ணி கொடுக்குறோமாம், அதுவும் வேனில் கொண்டு போய் கொடுக்குறோமா. இங்கே வண்டிக்கு வழி இல்லாமல் நாங்கள் நடந்தாக வரோம் அங்கே இருந்து. அப்புறம் ஒரு பழைய ஒரு பைக், அது பார்த்தீங்கன்னா அது காலையில் எழும்புனா அதுக்கு காய்ச்சல் வந்துடும். அது குளிர் வந்தாச்சுன்னா அதுக்கும் காய்ச்சல் வந்துடும். ஒரு 50 அடி அடித்தாதான் ஒருக்கா ஸ்டார்ட் ஆகும். அதுவும் என்னை விடட்டா போட்டா ஐயோ, அதை போட்டு கொஞ்ச நாள் எங்களை பாடாப்படுத்தி இதை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாரு, வேனில் போவேன். எனக்கு அப்போ உண்மையிலே என்னால் நம்பவே முடியல. ஒரு முறை ஒரு மலையில், தமிழ்நாட்டில் பிறகு ஆண்டவர் ஊழியத்தை அப்படி நடத்துகிறார், மலையில் ஒரு கன்வென்ஷனை போடுறதுக்கு போகிறோம். அப்போ முழு செலவை நாமவே எடுத்துக்கிறோம். அப்போ அரிசியை வாங்குகிறோம். இங்கேருந்தே அரிசியெல்லாம் வாங்கிட்டு போகிறோம், காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். அந்த அரிசி மூட்டையை நாகர்கோயிலில் இருந்து போகிற வழியில் ஏற்றிக்கிட்டு வண்டியில் போடுறோம். அப்போது இது நடந்தது எப்போ தெரியுமா? நான் தரிசனம் பார்த்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்குது. இந்த சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கி வண்டியில், அப்போ இந்த டெம்போ டிராவலரில் தூக்கி அடுக்கிறதான நேரத்தில் எனக்கு அந்த தரிசனம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது.
என் ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தார்னா அதை நீங்கள் எழுதி வைங்க. அது அப்படியே நடக்க போகுதுன்னு அர்த்தம். காலம் தாமதமானாலும் அது நிச்சயமாக நடக்கும்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, பாஸ்டர் எங்கள் ஆண்டவர் சில நேரத்தில் சொல்கிறத பார்த்தா எனக்கு வாழ்க்கைக்கு நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாதது போல இருக்குது அப்படின்னு உணர்ந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் சொன்ன அத்தனையும் நம் கையை கொண்டு தொடங்கினது நம் கையை கொண்டு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பா ஒரு அல்லேலியா சொல்லியிருக்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி சொல்லியிருக்க பார்க்கலாம். எனக்கு கொடுத்ததை என்னை கொண்டே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தரிசனங்கள் மாறாது, வாக்குத்தத்தம் மாறாது, வார்த்தை மாறாது, அழைப்பு மாறாது, சகலமும் நிச்சயமாகவே நிறைவேறும். நம்பர் 2, ஜனங்களை வெறுமையாக அனுப்ப விரும்பாத கிறிஸ்து. ஜனங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே வெறுமையாக அனுப்புறதே கிடையாது. பாருங்க, இந்த ஜனம் எப்படி எதற்காக தெரியுமா வந்தாங்க? 32, 33 வசனத்தை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்து அநேக சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது மாதிரி எனக்கு தெரியல, ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சது போல தெரியல. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, இயேசுவை நிறைய ஜனங்கள் பின்தொடர்றாங்க. சிலர் எதுக்கு தெரியுமா பின்தொடர்றாங்க? இயேசு இடத்துல போனால் என் வியாதி மாறும், இயேசு இடத்துல போனால் என் குஷ்டரோகம் மாறும், இயேசு இடத்துல போனால் தொட்டா வல்லமை புறப்படும், வியாதி மாறணும், நெருக்கம் மாறணும், போராட்டம் மாறணும். இந்த கண்ணோட்டத்திலேயே இப்போ இயேசுவை தேடி ஓடி வந்தவங்க அங்கே போனால் ஒரு அற்புதமும் நடக்கல. இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே நம்ம ஆட்கள் இன்னைக்கு கூட்டம் சரியில்லை, ஆகையினால நம்ம என்ன செய்வோம், நேரம் இன்னைக்கு கூட்டத்தில் மிராக்கள் ஒன்று நடக்காததுனால நம்ம கிளம்பி போவானா செஞ்சாங்க. மக்கள் காலையில் போனவங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஒரே பிரசங்கம் கேட்போம். அவர் உபதேசம் பண்ணுகிறார். என்ன உபதேசம் பண்ணுகிறார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு, சத்துருக்களை சிநேகியுங்கள், இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேர் உபதேசம் பிடிக்கும்? நம்ம நினைச்சது கூட்டத்தில் நடக்கலையே. நான் நினைச்சு வந்தது வேற ஒன்று, இங்க நடக்கிறது வேற ஒன்று. நான் நினைச்சது பெரிய அற்புதம் செய்வார், செத்து போனவனை உயிரோடு எழுப்புவார். நம்மவா இருந்தாச்சுன்னா ஒருத்தனை மூக்க பிடிச்சி சுவாசத்தை விட்டாது இயேசு இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே எப்படியாவது ஒன்று தூக்கி விட்டுருப்போம். ஆனால் இப்போ நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனாலும் இந்த ஜனம் அந்த உபதேசத்தை விட்டு மாறவே இல்லை. சாயங்காலம் வரைக்கும் நல்ல கவனிங்க, வசனத்தில் ஜனங்களை தேடி வந்தாங்க, ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அனுப்புறது வரைக்கும் இந்த ஜனம் ஆண்டவரை விட்டு போகவே செய்யல. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு? வசனத்தை கேட்க கேட்க என் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை தருகிறவராக இருக்கிறார். வசனம், இந்த வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. பாஸ்டர் நேற்றைக்கு நடந்தது போல இன்னைக்கு இல்லை, நேற்றைக்கு நடந்தது போல இன்னைக்கு இல்லை. எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தர் அதை செஞ்சிடணும்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உபதேசிக்கணுமா? இன்றைக்கு எனக்கு தேவையானது உபதேசிக்கிறார். ஆனால் ஒன்று, இன்னைக்கு நான் இருக்க அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க என்னை அனுப்பும் போது வெறுமையாக அனுப்ப மாட்டார், எனக்கு தேவையானதை கொடுத்து தான் அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இவர்களை அனுப்பி விடுங்கப்பா. பாருங்க, மனுஷனை மட்டும் நம்பிடாதீங்க. என்ன நான் சொல்றது, பாஸ்டரை நம்பிடாதீங்க. என்னத்தான் சொன்னேன், மனுஷனை நம்பிடாதீங்க, பாஸ்டரை நம்பிடாதீங்க. பாஸ்டர் பார்க்கிறபடி ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏலி எப்படி தெரியுமா அண்ணாளை பார்த்தார்? இந்த அம்மா கொஞ்சம் பாதையில் வந்திருக்கு நான் கொஞ்சம் நினச்சிட்டு பார்த்தார். தெய்வம் எப்படி பார்த்தார்னா, அவள் மனக்கலேசம் உள்ள ஸ்திரீ என்று கண்டார். மனுஷனுடைய பார்வை வேற, தெய்வத்துடைய பார்வை வேற. மனுஷங்களுடைய சீசர்கள்லாம் சுற்றி சுற்றி நடக்கிறான். இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் உபதேசத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதான நேரத்தில் நம்ம மக்கள் 12 பேர் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க? விரட்டி விடுவோமா, நீ வடக்க கொஞ்சம் விரட்டு, நான் தெற்க கொஞ்சம் விரட்டு, நீ கிழக்க கொஞ்சம் விரட்டு, நான் மேற்க விரட்டு. நமக்கு 12 பேர் சேர்ந்தா எப்படியும் கூட்டத்தை குழப்பத்தை உண்டாக்கிடலாம், கிளப்பி அங்கே விடுவோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறாங்க. சரி சரி, நேரம் விட்டுறதுக்கு முன்னால ஆசீர்வாதம் போட்டு விடுங்க, கிளப்பி விடுங்க ஆண்டவர், நமக்கு நீ நேரம் பார்த்து கிளப்பி விட்டுருங்க, அவங்கள அனுப்புங்க. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் நமக்கு பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் அந்த வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நல்லா அவருக்கு தெரியுங்க, என்ன ரொம்ப நல்லா அவருக்கு தெரியுங்க. எப்போ எனக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு நல்லா தெரியும். அதை எனக்கு தந்து தான் அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களை ஒருவரை கூட கர்த்தர் வெறுமையாக அனுப்புறதே கிடையாது. ஒருவரை கூட வெறுமை அனுப்புறதே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபிக்க முடியலை பாஸ்டர், எனக்கு வசனம் வாசிச்சா கொட்டாயாக வருது. ஒரு சகோதரன் சொன்னான், எனக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வாசித்தாலே எனக்கு உறக்கமாக வரும். அப்புறம் எனக்கு எப்பெல்லாம் தூங்கணுமோ நான் அப்பெல்லாம் உடனே போய் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிப்பேன். வசனம் சிலருக்கு வாசிக்க முடியாமல் இருக்கலாம், சில நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். நான் செய்கிறத உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் நேராக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்லிடுவேன், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு வேறு ஜெபம் பண்ணுறதுக்கு வார்த்தையும் வரல, எனக்கு ஒன்றும் வரல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீர் என் கூட இருக்கிறேன். நீர் என்கிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசுங்க, நான் கேட்குறேன். எனக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வேறு உங்கள் பாதத்தில் இருந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. ஏதாவது நீங்கள் எனக்கு செஞ்சுதான் ஆண்டவரே அனுப்புவீர், ஏதாவது எனக்கு கொடுத்து தான் ஆண்டவரே அனுப்புவீர். பைபிளில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கு, விழித்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கு, போராடி ஜெபிக்க சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கு. ஆனால் கண்ணை மூடி எங்கேயுமே ஜெபிக்க சொல்லலை. உங்கள் பைபிளில் இருக்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு எங்கேயாவது இருங்க? நம்ம இன்றைக்கி அங்கே தனியாக ஜெபத்தில் போயிருந்தாலும் கண்ணை மூடிடுறதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை. அப்படியே கண்ணை மூடுவோம், அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்திருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்பாட்ட பேசுறதுக்கு மட்டும் படிச்சிட்டிங்கன்னா வெளியே வரும்போது வெறுமையாக வரமாட்டேன். ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு செஞ்சிருப்பார், ஏதோ ஒன்றை எனக்கு கொடுத்துருப்பார், ஏதோ ஒன்றை எனக்காக யுத்தம் செஞ்சிருப்பார், எங்கே ஒரு இடத்துல கிரியை செஞ்சிருப்பார். நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க உங்கள் பாதத்தில் இருந்தவர்கள் யாரும் வெறுமையாக போனதில்லை? இந்த காலை வேளையில் நானும் உங்கள் பாதத்திலே இருக்கிறேன். என்ன வெறுமையாக நீங்கள் அனுப்பிடவே செய்யக்கூடாது, என்னை வெறுமையாக அனுப்பிடவே செய்யக்கூடாது. அந்த வலது கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம், அந்த வலது கையை உயர்த்திடுங்க, உங்கள் இடது கையை உங்கள் மார்போடு வச்சிருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய இந்த சூழ்நிலை உமக்கு தெரியும், என் தேவைகள் உமக்கு தெரியும், என் குறைவுகள் உமக்கு தெரியும், என் இல்லாமைகள் உமக்கு தெரியும். எங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, என் குடும்பத்தாருக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு கர்த்தரை தெரியும், என் நேசரை தெரியும், எனக்கு ஒரு நல்ல தகப்பனை தெரியும். ஹல்லேலூயா, என்னுடைய ராஜாவை எனக்கு தெரியும். எங்க கிரியை செய்யணுமோ அங்க கிரியை செய்வீர், என்னை எங்க பசியாற்றணுமோ அங்க பசியாற்றுவீர், யாருடைய இருதயத்தில் பேசணுமோ அங்கே ஆண்டவர் பேசுவீர், எங்க அற்புதத்தை செய்யணுமோ அங்க ஆண்டவர் அசைவை உண்டாக்குவீர்.
ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் இருக்கிறது அப்பா பாதத்தில் கிரியை செய்வார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். கை தட்டி பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. நல்ல கம்பீர சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆண்டவரே. நம்ம பல நேரத்தில் அற்புதங்களை மட்டும் தேடுறோம், உபதேசங்களையும் தேடணும்னா. சிலருக்கு உபதேசம்னா பிடிக்காது, அற்புதம்னா ரொம்ப பிடிக்கும், சுகமாக்குறன்னா ரொம்ப பிடிக்கும். அதுனா ஓடி வருவாங்க, அது நடக்கலையா ஓடி போயிடுவாங்க. ஆனால் உபதேசமாக இருந்தாலும் சாயங்காலம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை கேட்க 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 என் வாழ்க்கையில் மாறுதல் வரும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்க கேட்க என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. இந்த உபதேசத்தை கேட்குற பற்றி நானே பார்த்துருக்கேன். இந்த சில பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்கேன். எந்த பிள்ளைகள் இந்த உபதேசத்தை கேட்குற ஓகே எஸ் ஆமாம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லுதோ, அந்த பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்லா மாற்றத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவைக்காக மட்டும் நம்மளை தேடி தேடி வர்ற பிள்ளைகள் இருக்கு பாருங்க. பெற்றோர்கள் சொல்லுங்கள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நல்லா இருக்குதா, தேவைக்காக மட்டும் காசு வாங்கிட்டு ஓடி போகிற பிள்ளைகள் நல்லா இருக்குதா? நமக்கு கீழ்ப்படுகை ரெண்டும் இருக்கணும். இந்த உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும், உபதேசத்தை விட்டு விலகிறவே கூடாது. ஆண்டவரே நீர் என் கூட பேசணும், ஆண்டவரே என் குறைவுகளை எனக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு காலையில் வந்தவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல, கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டும். ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க பார்க்கட்டும். ஆமாம், உபதேசம் நமக்கு ரொம்ப தேவைங்க. நம்பர் 3, இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற 3வது பாடத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் என்னன்னு சொல்லிடுறேன்னா, இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தில் இங்கே கை வச்சு கிடக்க லூக்கா 6 எடுங்க பார்க்கலாம். லூக்கா 6:38 ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கம் 87 வாசிக்க பார்க்கலாம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்கள், கொடுங்கள் கொடுக்கப்படும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கொடுங்கள். சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், 2 பேருக்கு பயங்கர சண்டை பாருங்க, ரோட்டில் பயங்கர சண்டை. அவங்களும் இந்த வசனத்தை சொல்லி தான் சண்டை போடுறாங்க. என்னப்பா இந்த வசனத்தை சொல்கிறேங்க, நான் சும்மா நின்னேன், அவன் எனக்கு 1 கொடுத்தான், நான் திரும்ப கொடுத்தேன். கொடுங்கள் கொடுக்கப்படும். அவன் எனக்கு 1 கொடுத்தான், நான் 2 கொடுக்கப்பட்டது. ஆமாம்,
இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் காலையில் சாயங்காலம் வரைக்கும் உபதேசம் பண்ணார் பார்த்தீங்களா? இதெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு. எப்போ? கொடுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா? இதெல்லாம் சொல்லி 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 இப்போ அவங்களுக்கு ஒரு தத்துரூபத்தை காட்டுறாரு. நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், ஒரு 10-12,000 பேர் 12,000 பேர் இருக்கிறாங்க. சீசர்கள் 12 பேர். இந்த 12,000 பேருக்கு கையில் 5 அப்பந்தான் 2 மீன் தான் இருக்குங்கிறத என்ன அழகாக மோப்பம் பிடிச்சிட்டாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு தனி கிருபை வேணும் இல்லையா? யாருக்கு கையில் என்ன கரெக்டாக மோப்பம் பிடிச்சி சொல்கிறாங்க. ஆண்டவரே, அங்கே யோவானில் இருக்கிறது ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு கையில் 5 அப்பம் வச்சுருக்கிறான், 2 மீன் வச்சுருக்கிறான். இனி நீர் இப்படியே பிரசவம் பண்ணிட்டு இருந்தா பையன் மட்டும்தான் இருப்பான், வேறு எல்லோரும் கிளம்பி போவாங்க. ஏன்னா சாப்பாடு அவனு கையில் மட்டும்தான் உண்டு, வேறு யாரும் கையில் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை என் கையில் கொடுத்ததை நான் திரும்ப கொடுப்பேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த அந்த 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 பைபிளில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லிட்டார். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். உங்களுக்கு சாவியை சொல்லி தரட்டுமா? நான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுனால சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு திறவுகோல், நீ கொடு, இருக்கிறத கொடு, நான் உனக்கு கொடுப்பேன். என்னன்னாலும் நான் ஜெபிக்கலாம், 40 நாள் உபவாசம் போடலாம், 400 நாள் ஜெபிக்கலாம், 1000 நாள்னாலும் ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் என்ன ஆசீர்வதிக்கணும்னா, நான் கொடுத்தாதான் கர்த்தர் என்ன திரும்ப கொடுப்பார். அந்த பாடத்தை எனக்கு இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சின்னதோ பெருசோ உபதேசம் ஆண்டவரை கொடுங்கள் கொடுக்கப்படும், அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படியெல்லாம் கொடுப்போம். எப்படி ஆண்டவரே அது நடக்கும்? கொண்டு வந்து பாரு, இருக்கிறத கொண்டு வா. கொடுத்ததுக்கும் திரும்ப கொடுத்த வித்தியா, அது மலைக்கு மடுக்கும் உள்ள தூரம் போல. கொடுத்தது 5 அப்போ 2 மீன் கையில், மீதி எடுத்தது 12 கூட, 12 பக்கெட். மீதியில் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பசியோடு இருந்து சாப்பிட்டவங்க என்ன அடி அடிச்சிருப்பாங்க, வச்சு சாத்திருப்பாங்க, வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு இப்போ அவ்வளோ ஃபுல்லான பிறகும் 12 கூட மீதி. ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, கொடு, இருக்கிறத ஆண்டோட கரத்தில் கொடுத்தால் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நான் உங்களுக்கு இப்பொழுதே சொல்கிறேன், நம்முடைய விசுவாச பிள்ளைகள், ஒரு குடும்பம், நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பம் சேர்ந்து ஒரு கிராமத்தில் ஒரு சபையை கட்டுவதற்கு எங்கள் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. கரம் உயர்த்தின அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் அதற்காக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாங்க, அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு குடும்பம் ஒரு சபை சேர்றத, ஒரு குடும்பம் ஒரு சபையை கட்டணும். ஏன்னு சொன்னால் நம்ம மாவட்டத்தை பார்க்குறோம். நீங்கள் வாங்க, என்ன கூட வாங்க. ஏன்னா இந்த மே மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் ரொம்ப டைட்டாகி போச்சு. இல்லை, நான் ஒரு பேட்சை நான் கொண்டு போனோன்னாக்க நினச்சேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டு போய் அவங்கள போட்டு கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெயிட்டெல்லாம் குறைத்து கலரெல்லாம் கருப்பித்து அப்படியே ஒரு 5 பேரை கொஞ்சம் ரெடியாக்கி கொண்டு வரனாங்கன்னு நினச்சி நாங்கள் இடையில வேலூருக்கு போகும்போது கூட பிளான் பண்ணோம். ஒரு 5-6 பேரை பிடிச்சி இங்கே கொண்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல தண்ணி கிடையாது அங்கே, நல்ல இங்கே உள்ள உங்களுக்கு சம்பா அரிசி சாப்பாடு தான் இறங்குமா, அங்கே வாங்க உங்களுக்கு. அங்கே கொண்டு போட்டு வெயிலுன்னு சொன்னால் 45 டிகிரியில் கிடந்து ராத்திரியெல்லாம் விழித்திருந்து விசிறியோடு ஜோம் பண்ணி தேசத்தோட எழுப்புதலுக்காக கதறி நான் நினச்சேன்,
ஏன்னா கொண்டு போடணும், அது நம்ம கண்டிப்பாக தேவை. ஒரு சபை இல்லாத இடத்த நம்ம பார்க்கணும். கேட்டிங்களா? ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்த நம்ம பார்க்கணும். ஒருத்தங்க ஏன் சொன்னால் என்னன்னு தெரியாதவங்க நம்ம பார்க்கணும். பார்த்தா நமக்கு ஒரு பாரம் வரும். ஆண்டவரே, நான் ஏதாவது ஒன்று விதைச்சிடணும் ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் ஆண்டவரே, ஏதாவது ஒன்று கொடுத்துடணும் ஆண்டவரே. உமக்காக கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜனம் ஒரு 10-13,000 பேர் இருக்கிறாங்க. இந்த ஜனத்துக்கு என்னைத்தான் நீர் பயன்படுத்த போகிறீர்னா நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் இருக்கிற சின்ன விசுவாசமாக இருக்கலாம், சின்னதை முதல்ல உங்கள் கைக்கு மட்டும் வந்துடட்டும். என்னை கொண்டு இவர்கள் அத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு என்ன நீங்கள் தெரிந்திருப்பீங்கன்னு சொன்னால் என்னை அப்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் கொடுக்குமா அந்த 5 அப்பத்தை 2 மீன்? கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையை சொன்னீங்க, சில பெற்றோர்கள் கொடுக்காதுன்னு. நம்ம பிள்ளைகள்னு சொன்னால் இவன் தேடி மக்களே அந்த அந்த அப்பத்தை ஒன்று தருவியான்னு கேட்டாலே பையன் எடுத்துகிட்டு பறந்துடுவான். அண்ணா நான் போட்டா அம்மா தேடன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஆனால் அந்த குழந்தைய பாருங்க, அது சின்ன பையனாகும். அவன் பார்த்தா இவங்க எல்லாருக்கும் இடையில நான் எப்படி உட்காந்து சாப்பிட்றேன்னு நினச்சானோ என்னமோ தெரியலை. இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நான் பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இவன் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டான். இவன் எடுத்து ஒன்றை சாப்பிட்லான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லியிருப்பான். மீனில் பாதி எனக்கு தான். ஆகையினால் என்ன எப்படியோ இந்த பிள்ளை இருக்கிறத கேட்ட உடனே கொடுத்துட்டான் பாருங்க. சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடுவோம், திருப்திப்பட்டா எல்லாரும் திருப்தி ஆகும். என்னில் உள்ளதை நான் கொடுக்கிறேன், மீதி உள்ளதை அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களில் இருக்கிறது உங்கள் ஊழியத்துக்காக, உங்கள் ராஜ்யத்துக்காக. இனி அடுத்த கல்வி ஆண்டு வரப்போகுது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பிள்ளையை நான் எங்கள் ஊழியத்தில் படிக்க வைக்கணும் ஆண்டவரே. ஆசைப்படுங்க. ஏதோ ஒன்றும் இல்லாத ஒரு வசதி இல்லாத ஒரு பிள்ளை, படிக்கிறதுக்கு இல்லாத பிள்ளை. என்னிடத்துல நம்ம ஊரில் இருந்த ஒரு தகப்பனார், அவர் மரித்து போனார். அவர் சொன்னார், எனக்கு அவரை நல்லா தெரியும், என் சின்ன வயதிலேருந்து அவரை நல்லா தெரியும். மார்த்தாண்டம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். நல்ல ஜோம் பண்ணுவார், நல்ல ஆவிக்குரியவர். நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் கடையில் நிற்கிறதான நேரத்தில் ஸ்கூல் டைமில் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து சொல்லுவார், இவங்களுக்கு தேவையான புத்தகத்தை கொடுத்துறேன்னா கொடுத்து சொல்லுவார், நீ படிக்கணும்ண்ணே. வயசான ஒரு புருஷனை இழந்த ஒரு சகோதரி பிள்ளைக்கு திருமணத்துக்கு அவர்கிட்ட கொண்டு போய் கார்டு கொடுத்தா போதும். சொல்லுவார், கல்யாணத்துக்கு தேவையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, நிறைய நெருக்கத்தில் இருப்போம் இல்லையா. எனக்கு மச்சான் அங்கே கடை வச்சிருக்கிறாரு, மகளுக்கு தேவைக்குள்ள அரிசியை நீ வாங்கிக்க, காசை நான் கொடுப்பேன் என்னன்னு சொல்லிக்கிட்டு 1-2 அல்ல, எனக்கு தெரிஞ்ச இப்படி 100கணக்கான பேருக்கு அவர் புத்தகம் வாங்கி கொடுத்துருப்பார். காலேஜ் லெக்சருங்க. அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு காலையில் ஒரு நாள் விடிய காலையில் நான் ஃபோன் பண்ணி, இன்றைக்கி நீ ஏன் வீட்டுக்கு வரணும் என்னன்னு கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். பேசிகிட்டு இருந்து சொன்னார், பிள்ளை ஒன்ட்ட நான் சொல்கிறேன், எனக்கு பென்ஷன் உண்டு, எனக்கு எல்லாம் உண்டு, ஆனால் இன்னைக்கு நான் செத்து போனால் எனக்கு பெட்டி வாங்குறது எனக்கு காசு இல்லை. எனக்கு பென்ஷன் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் இன்னைக்கு நான் செத்து போனால் எனக்கு பெட்டி வாங்குறது காசு இல்லை. என்ன தெரியுமா, வந்த சமீப காலத்தில் வந்த எல்லா காசையும் சேர்த்து நான் ஒரிசாலையும் ராஜஸ்தான்லேயும் ஒரு சர்ச்சை கட்டணும் பார்த்துக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா சொன்னார், என் பிள்ளை மருத்துவ படிப்பு முடித்தா அடுத்த படிப்புக்காக 50 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு இடத்துக்காக, ஒரே ஒரு சீட்டுக்கு இடத்துக்காக காத்திருக்கிறார். என்கிட்ட 5 ரூபா கூட என் பிள்ளைக்காக டொனேஷன் கட்டுவதற்கு இல்லை. 50 லட்சம் வச்சிருந்தவருக்கு கிடைக்கல, என் பிள்ளைக்கு அந்த சீட்டை ஃப்ரீயாக ஆண்டவர் கொடுத்தாருன்னு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் தெய்வம் மறந்துடுவாராங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கும் என்றைக்கோ நான் சின்னதை விதைச்சேன்,
ஆனால் அவங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக நடத்துகிறார், நிறைவாக நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிறது புரிகிறவங்க அந்த கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விதைச்சிருங்க, கொடுத்துருங்க. எனக்கு போகிற இடத்துலலாம் நாங்கள் பார்க்குறோம், போகிற இடத்துல அநாத பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளை பார்க்குறோம். ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு காரியம் அதுவாக நடக்குது. எப்படி நடந்து தெய்வத்துக்கு தான் தெரியும். நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தில் இன்னும் சில ஏழை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை பலப்படுத்துவாராகுங்க. கொடுப்போங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. நாங்கள் இப்போ சமீபத்தில் அந்த ஊழியங்களெல்லாம் பார்க்க போயிருக்கிறதா நேரத்தில் அதை கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு போயிருந்தோம். தகப்பனார் இல்லை, காணாமல் போயிட்டார். அந்த வீட்டோட நிலைமையெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வீட்டில் எப்படி தாங்கிறாங்க? நல்ல கதவு கூட கிடையாது. அப்படியே இருக்குது. வேலை முடியல. தகப்பனார் வேலை முடித்து வந்து பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு இல்லை. அந்த குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. நாங்கள் அந்த வீட்டில் போன உடனே எங்களை வரவேற்று எங்களை உட்கார வச்சு நாங்கள் அவங்களுக்கு ஜெபிச்சு, கிறிஸ்தவங்க வந்தாங்க இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி வாயினால் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தவங்க கிரியையில் காட்டுனாங்கன்னு வரணுங்க. அது தாங்க உண்மையான கிறிஸ்தவம். கொடுங்கள் என்கிற பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 4 39வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லாரையும், மார்க் 6:39, அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சம்பவம் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன பாருங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இயேசு முதல்ல அப்பத்தை ஆசீர்வச்சாரா, எல்லாரையும் பந்தியாக உட்கார வச்ச பிறகு ஆசீர்வச்சாரா? டக்குன்னு தேடுறாங்க. உட்கார வச்ச பிறகு ஆசீர்வச்சாரா, ஆசீர்வச்ச பிறகு உட்கார வச்சாரா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வச்ச பிறகு உட்கார வச்சாரா, உட்கார வச்ச பிறகு ஆசீர்வச்சாரான்னு? முதல்ல உட்கார வச்ச பிறகுதான் ஆசீர்வச்சாரு. இந்த சம்பவம் எனக்கு 4வதாக ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால், நான் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்த பிறகுதான் அவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை செய்ய தொடங்குவார். 50 பேரா 100 பேரா உட்கார வைக்கிற ஒழுக்கத்தை காட்டுகிறது, அர்ப்பணிப்பை காட்டுகிறது, பரிசுத்தத்தை காட்டுகிறது. நான் இப்படி தான் இருப்பேன், அவர் அப்படி தான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் வாய்ப்பில்லை. நான் இப்படி தான் இருப்பேன், அவர் இப்படி தான் இருக்கணும், நடக்கவே நடக்காதுங்க. ஆண்டவர் முதல்ல உட்கார வைக்கிற. நீ பந்தி 50 நீ உட்கார். நீ நான் சொல்றதை நீ கேட்கிறேன்னு பார்க்கட்டுமே. ஒழுக்கம், கிறிஸ்தவத்தில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. கிருபையினால ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், இரக்கத்தினால ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ரட்சிப்புக்கு காசு கொடுக்க வேண்டாம், அபிஷேகத்துக்கு காசு கொடுக்க வேண்டாம், கிருபைக்கு காசு கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் இலவசம் ஆகையினால நான் எப்படி நடப்பேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நடக்கையை நம்ம பார்த்தாலே சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் அழகா உட்கார வைக்கிறாருங்க. 50 பேரா 100 பேரா, அது பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருந்திருக்காங்கன்னா, அது பார்க்குறக்கே சொல்லியிருப்பேன். அதில் 50, அந்த அதில் எத்தனை இருக்குது? 50 அப்படியே 100 அழகாக அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு, எப்போ எல்லாம் உட்காந்தியா? உட்காந்து. கரெக்டாக உட்காந்தியா? உட்காந்தாச்சு. சரியாக உட்காந்தியா? உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கையில் எடுத்து ஆசீர்வதிக்கிறேன். நான் நம்புகிறேன், நிறைய பேருடைய ஆசீர்வாதம் வேறு எங்கேயும் இல்லை, அப்பனுடைய கையில் தான் இருக்கிறது. நம்ம உட்கார வேண்டிய இடத்துல உட்காரதுனால வர வேண்டியது இன்னும் கரெக்டாக வந்து சேரல. அவருக்கு கைக்குள்ள தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஆண்டவருக்காக கொட்டேஷன் கொடுக்கறது. ஆண்டவரை முதல்ல நீங்கள் உட்காருங்க, நாங்கள்
ஐயோ, ஒரு கிராமத்தில் போன வருஷத்தில் எல்லா ஜனங்களுக்கும் கூப்பிட்டு குளிர்காலத்தில் எல்லாருக்கும் ஒரு போர்வை கொடுக்கலான்னு போனோம். ஐயோ, இதுகளுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு தெரியுமா? எல்லாத்தையும் உட்கார வச்சு போர்வையை எல்லாம் எடுத்து போர்வையை கண்ட உடனே கூட்டம் கலைஞ்சாச்சு. வண்டியில் இருந்து எடுக்க வந்துடுவாங்க. விட்டா நல்ல வேலை, எனவே சட்டையை கலத்தாம விட்டாங்க. நல்ல வேலை. பயங்கரமான ஆட்கள். பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஏரியாவுக்கு அடிக்கடி போகிற ஒரு பாஸ்டர், அவருக்கு ஆள் கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டும் உண்டு. சத்தம் போட்டு நீ மேலே வரமாட்டோம் பார்த்து அந்த ஆள் அதட்டி உட்கார வச்சு அதுக்கடையில் ஒரு போர்வை வாங்கி அப்படியே முதுகுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு வந்து நிற்கிறது. என்ன ஒரு இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஏன் செய்கிறான்னு வரும். அப்புறம் ஆண்டவருக்கு செய்கிறதுனால அப்படியே போயிடும், சந்தோஷமாக போயிடும். உட்காருங்கப்பா, ஏமா உட்காருங்கம்மா. நம்ம வந்து ஆண்டவரே நீர் உட்காரு, நான் உம்மை சுற்றி சுற்றியே வருவேன், நான் அப்படியே இருப்பேன், ஏனோ தானோ என்று நடப்பேன், நான் எப்படியும் நடப்பேன். திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவரே நான் எந்த இடத்துல ஒழுக்கத்துக்கு குறையா இருக்கிறனோ அந்த இடத்துல என்னை கரெக்ட் பண்ணிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு வர வேண்டியதை நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுப்பார். நமக்கு வர வேண்டியது நம்ம கைக்கு கரெக்டாக வந்துடும். ஆண்டவர் ஒழுக்கத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஒழுக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை நடத்தவே மாட்டார். ஏதோ பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், ஆராதனைக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு ஆராதனைகளை தாமதம் பண்ணாதிருங்கள். எனக்கு அது அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஏதோ நம்ம சூழ்நிலையில் தாமதிப்போம். ஆனால் ஆண்டவர் எனக்கு தர்ற ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன கோவம் வருது? கர்த்தர் எனக்கு தர்றது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலை, 10 நாள் தாமதம் ஆகிட்டு நமக்கு என்ன ஆத்திரம் வந்துடுது. திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். ஏம்மா என்னம்மா நீ என்கிட்ட வந்து கொட்டேஷன் பேசுகிற, வாரம் முழுவதும் உங்களுக்கு சோகபலனை தந்தேன், ஒரு நீங்கள் எப்படி இருந்தால் ஆண்டவர் கேட்டுட்டாருன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை பார்ப்பார். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் பார்ப்பார். என்றைக்கோ சில காரியங்கள் நமக்கு தாமதமாகலாம், என்றைக்கோ சில காரியங்கள் ஏதோ நெருக்க ஆகலாம். அதையே ரெகுலர் பண்ணிடாதீங்க. நான் இப்படி தான், ஆண்டவர் வேணா அப்படி இருக்கட்டும். ஒரு நாள் நம்ம அப்படி செய்யவே கூடாது. என் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் எல்லாரையும் நம்ப மாட்டார். நான் திரும்ப சொல்ல, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நம்ப மாட்டார். பவுலுடைய காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் பவுலை ஆண்டவர் நம்பினார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தார் ஆண்டவர் சொல்றார். நான் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றேன். நினைப்பேன், ஆண்டவரே என்ன நீங்க நம்புனீங்க, ஆண்டவரே என்னை நம்பி எனக்கு ஒரு ஜெபம் நடத்துறக்கு ஒரு இடத்தை தந்தீங்க, என்னை நம்பி நீங்கள் எனக்கு என்ன தந்தீங்க, என்னை நம்பி எனக்கு ஒரு வண்டியை தந்தீங்க. இவனுக்கு கொடுத்தா இவன் ஊழியத்துக்காக ஓட்டுவான், இவன் ஊழியம் செய்வான்னு சொல்லி தான் எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. எனக்காக அல்லாண்டவர் என் ஊழியத்துக்காக இவனுக்கு கொடுத்தா இவனுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்போம், இவன் ஊழியத்தின் செய்வான், ஆகையினால தான் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு தந்திருக்கிறான். எனக்கு தந்ததெல்லாமே தெய்வம் அவருக்காக நமக்கு தந்ததுன்னு அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உங்களுக்கு நான் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நல்ல கரத்தை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்றையும் அவர் வீணாக்க விரும்பாதவர். அதில் நிறைய காரியம் சொல்லலாம். என்னை திருப்திப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, என்னை திருப்தியாக்கின பிறகு நான் வீணாவதையும், எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் வீணாவதையும் கர்த்தர் விரும்பவே இல்லை. பிள்ளைகள் எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு நேரம் ஆகாரம் இல்லை, ஒரு சாப்பாடு உண்டு இல்லையா? காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நீ என்ன சாப்பிட்ட? சாப்பிடலையா? அம்மா ஒன்றும் தரலையா? அம்மையை பார்க்காத, இங்கே பாரு. சாப்பிட்டீங்களா?
என்ன சாப்பிட்ட? புட்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நேற்றைக்கு நியூஸை பார்த்தாங்க. சிரியா தேசத்தில், சிரியாவில் உள்நாட்டில் நடக்கிற யுத்தத்தில் எத்தனையோ பிள்ளைகள், குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் அதுக்கு லைனில் போய் நிற்கிது. அதுக்கு கலரெல்லாம் கருத்து. மழை பெய்யுது. மழையில் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு, அதுகளுக்கு நிற்க முடியலை. பசி விரைக்குது, கை காலெல்லாம் விரைக்குது. என்னாலும் கையில் ஒரு தட்டோட நிற்குது லைனில். எதுக்கு? ஒரு நேரம் தான் அதுக்கு சாப்பாடு. அது யாரோ ஒரு நாட்டிலேருந்து வெள்ளைக்காரன் வந்து இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை கண்டு பொருட்களெல்லாம் இம்போர்ட் பண்ணி, அது இதுகளுக்கு வயிறு நிறைய இல்லை, கொஞ்சோல கொடுக்குறாங்க, கொஞ்சோல கொடுக்குறாங்க. இல்லாததை நினச்சி முறுமுறுக்க கூடாதுன்னு. எங்களுக்கு சிக்கன் 65 எங்கே தந்தியா? ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி எடுக்க தெரியாதா? பீஃப் எடுக்க தெரியாதா? மட்டன் எங்க? உங்களை எல்லாம் பார்சல் பண்ணி சிரியாவுக்கு அனுப்பலான்னு வச்சிருக்கிறேன். மட்டன் இருந்தால் தான் இறங்குமாம். இந்த மக்களை நம்மளை போல. எனக்கு இதுகளெல்லாம் பார்த்தாச்சுன்னா நான் உண்மையிலே நான் மனசில், ஆண்டவரே எனக்கு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தரமாட்டீரான்னு நான் கேட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டீரா ஆண்டவரே? அந்த பிள்ளைக்கு மட்டும் இது என் பரோட்டா எங்கே? சப்பாத்தி எங்கே? இடி ஆப்பம் எங்கே? ஆப்பம் இல்லை, இடி இருக்கு. இப்போ பிறகு வா, முடிஞ்ச பிறகு இதுக்கு இப்போ ஆண்டவர் தந்த கஞ்சிக்காக நன்றி சொல்லுங்கய்யா. இது கூட இல்லாமல் இருக்கிறான், ஒரு நேரம் ஆகாரத்துக்கு இல்லை. ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றி. அப்போ உண்மையிலேயே நம்ம பாக்கியவான்களாங்க, பாக்கியவான்களை. இன்னைக்கு இந்த யுத்தங்கள் நடக்குது இல்லையா? இந்த யுத்தங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல ஒரு குண்டு போடுறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள டவரு, போஸ்ட் இதெல்லாம் அடுத்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பேச முடியாது, ஏடிஎம் ஒர்க் ஆகாது, கையில் இருக்கிற காசு எடுக்க முடியாது. எல்லாம் ஏதாவது ஸ்கூல்லையோ ஏதாவது கோயில்லையோ அப்படியே படுத்து கிடப்பாங்க. அந்த படுத்து கிடக்கிறவங்கெல்லாம் மரண ஓலத்தோடு தான் இருப்பாங்க, தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? அதில் படுத்து கிடக்கிறவங்க சிலருடைய குடும்பத்தில் சிலர் செத்து போயிருப்பாங்க. சில பெற்றோருடைய பிள்ளை இருந்திருக்காங்க, சில பெற்றோர் இருந்திருக்காங்க, கை குழந்தையாக கிடக்கும். சிலது இடிபாடில் இருந்து நல்ல ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இரத்த காயங்களோட தையல் போட வேண்டியதை கூட சும்மா ஒட்டி விட்டு அங்கே கொண்டு போட்டிருப்பாங்க. அது வேதனையில் கடந்து துடிக்கும். தாய் மறிவித்திருக்கும், தாய் அழுதுருக்கும், தாயை தேடி தேடி அழும். இந்த பிள்ளையை அமர்த்துவாங்களா? ஒரு நேரம் சாப்பாடு யாராவது ஹெலிகாப்டரில் கொண்டு ஒரு பிரெட்டை போட மாட்டாங்களா? யாராவது ஹெலிகாப்டரில் கொண்டு ஒரு தண்ணி பாட்டிலை போட மாட்டாங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு அட் ப்ரெசண்டில் அதே நிலைமையில் ஒரு கூட்டம் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல உணவுக்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அந்த வலது கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தந்த உணவுக்காக நன்றி, எங்களுக்கு தந்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கூட மீதியாகிற அவர் விரும்பலை, ஒன்று கூட மீதியாக போகிறது அவர் விரும்பலை. என்ன திருப்திப்படுத்தி நீரே நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தந்ததை நான் அனாவசியமாக செலவழிக்க கூடாது ஆண்டவரே, அனாவசியமாக செலவழிக்க கூடாது ஆண்டவரே. அவசியத்துக்கு நான் செலவழிப்பேன், தேவையில்லாமல் அந்த செலவுகளுக்கு என்ன விலைக்கு காருங்கன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வீண் செலவுக்கு என்ன விலைக்கு காருங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் வீணாக 10 காசு செலவே ஆகக்கூடாதப்பா. தேவையில்லாத ஆசைகளை எங்களிலேருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. தேவையில்லாமல் பொருட்களை நாங்கள் வாங்கி வாங்கி குவிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அது தேவையில்லாத ஆசைகளை எங்களிலேருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. வீண் செலவு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து உம்மை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு தந்ததை யாரோ ஒருத்தருக்கு உபயோகப்படணும் தானே ஆண்டவரே. நீங்கள் மீதி எடுக்க சொன்னீங்க,
யாரோ ஒருத்தங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணலான்னு தானே ஆண்டவரை நீங்க மீதி எடுக்க சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்களும் நீர் தந்த ஆசீர்வாதங்களை மீதி எடுத்து யாரோ ஒருவரை தாங்கறக்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கருவோ காத்தீரே நன்றி, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோ காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதய சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, அதுபோல நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் உள்ளத்துல இருந்து ராஜாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். என்ன தெரியுமா, நான் ஒரு தகுதி இல்லை. இந்த ஜனம் போகும்போது திருப்திப்பட்டு போறதான நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, நான் திருப்தி அடைவதற்கு காரணம் நான் கேட்டதுனால அல்ல, நான் கேட்காமலேயே என் நிலைமைகளை அறிந்த ஒருவருக்கு முன்பாக நான் அமர்ந்திருந்ததுனால அவர் என்னை திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க தங்குற வீடை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வந்த வண்டியை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டு முற்றத்தில் இருக்கிற அந்த நன்மைகளை யோசிச்சு பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமையை பார்ப்போன்னு என்னைக்காவது நினைச்சிங்களா? இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்னைக்காவது நினைச்சோமா? நான் ஒரு நாள் சண்டே கிளாஸில் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பெற்றோர்களும் இருந்தாங்க. பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகளை எழுப்பி விட்டு கேட்டேன், 10 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, நீ 10 வயசுல ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டுருக்கிற, 10 வயசுல நீ KFC சாப்பிட்டுருக்கிற. இதா உனக்கு பின்னால் இருக்க ஒரு அம்மாவை 10 வயசுல சிக்கன் சாப்பிட்டுருக்கலாங்களான்னு கேளு, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுருக்காங்களான்னு கேளு. இல்லை, என்னைக்கு உனக்கு எத்தனை ஜோடி ட்ரெஸ் இருக்கு? இதே வயசுல உன் அம்மா கிட்ட கேளு, எங்க அம்மாவுக்கு எத்தனை ஜோடி ட்ரெஸ் இருந்துச்சுன்னு கேளு. நீ இருக்கிறதுல உங்க அம்மா கிட்ட 5 ஜோடி, உனக்கு 20 ஜோடி இருக்கு. 5 ஜோடி இருந்த அம்மா உண்டான்னு கேளு. அன்னைக்கு இருந்ததுல ஒரு சகோதரி கூட கிடையாது. நீ இன்னைக்கு உனக்கு எத்தனை ஜோடி செப்பல் இருக்கு? இதே வயசுல உன் அம்மாட்ட கேளு, அம்மா எனக்கு இன்னைக்கு 18 வயசுல எனக்கு இத்தனை ஜோடி செருப்பு இருக்கு. அம்மாவுக்கு 18 வயசுல எத்தனை ஜோடி செருப்பு இருந்து நீ போய் கேளு. இன்னைக்கு எனக்கு 18 வயசுல எனக்கு பைக் இருக்கு. உங்க அப்பாட்ட போய் கேளு, அப்பா 18 வயசுல நீங்க எப்படி போனீங்கன்னு கேளு. அவர் சொல்லியிருப்பார், நான் நடந்தேன், நான் சுமந்தேன். கேளு. நன்றி இல்லாதவங்களா இருந்தது, தராததை இல்லை. அவளுக்கு அது கொடுத்தாரு, இவளுக்கு இது கொடுத்தாரு, அவனுக்கு அதை செஞ்சார், இவனுக்கு இதை செஞ்சார். ரொம்ப இல்லைங்க, உங்க அம்மா கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு செப்பலை போட்டா தூக்கி போட்டுட்டு அடுத்தது வாங்கி தர்றியா இல்லையா? உங்க அப்பாட்ட கேளுங்க. இதே வயசுல உங்க அப்பா செருப்பு இல்லாம நடந்திருப்பாருங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க 2 தலைமுறையை பார்த்தனால எங்களுக்கு தெரியும். 30 ரூபாய்க்கு செப்பலை வாங்கினாலும் அதை எங்கேயாவது தைக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஊசி நூல் எடுத்து தச்சு நடந்தவங்களாக்கும் இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்ல செருப்புகள் போட்டிருக்கேன்னு காரணம்
எங்க பிதாக்கள் நல்ல செருப்பு இல்லாத காலத்திலையும் அப்பாவுக்கு பாதத்தில் இருந்ததுனால இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம். கேட்டீங்களா? அப்பாவுக்கு பாதத்தில் இருந்ததுனால தான் இன்னைக்கு நாம திருப்தியா இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல நன்மையை தருவதற்கு காரணம் எங்க பெற்றோர்கள் தெய்வத்தை தேடினதுனால, எங்க பிதாக்கள் அப்பாவை தேடினதுனால, நாம பிதாக்கள் இயேசுவேன்னு அழுததுனால பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எங்க அம்மா எனக்கு அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, அது செய்யல, இது செய்யல, அது செய்யல. நீ கேட்டது, நீ கேட்கிற வயசுல உங்க அம்மாவுக்கு இருந்தான்னு முதல்ல கேளு. நீ வேண்டான்னு சொல்லுவ. அவங்க வாயை கட்டி வயரை கட்டி என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன பாருங்க, இவனுக்கு 10 வயசு வரதுக்கு முன்னால் எனக்கு மொபைல் வாங்கித்தான், மொபைல் வாங்கித்தான். எப்பா உனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க இல்லையாப்பா? நீ ஸ்கூல்ல ஃபேனுக்கு கீழே இருக்கிறதான நேரத்தில் உங்க அப்பா நடு வெயில்ல வேர்வை சிந்திட்டு இருக்கிறதுனால தான் நீ ஸ்கூல்ல நல்ல ஃபேனுக்கு கீழே இருந்து படிக்கிறங்கிற மறந்துடாத. ஒருவன் உங்க அம்மா எங்கேயா போய் கஷ்டப்படுறதுனால தான் நீங்க இன்னைக்கு கேட்கிற உடனே ஒரு நேரம் சாப்பாடு உங்களுக்கு வாங்கித்தாங்க மறந்துடாதீங்க. என்ன தந்தாருன்னு நினைச்சு சொல்லி சொல்லி முறுமுறுக்காதீங்க. மக்களை உங்களை போலப்பட்ட பிள்ளைகள் தலையும் வயரெல்லாம் வீங்கி எலும்பும் தோலுமாக ஒரு தட்டை எடுத்து பிளேட்டை எடுத்து சாப்பாடு 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 யாராவது தரமாட்டாங்களா? இதே இந்தியாவில், இதே இந்தியாவில் அந்த கிராமத்துக்கு நானும் போயிருக்கிறேன். ஒரு முறை ஒரு சின்ன பிள்ளை இவனுங்க ஸ்டேஜ் இருக்கும், குடிசை வீட்டு பிளேட்டில் சோறு சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒரு மிஷினரி எங்கே போனாங்க, பிள்ளைகிட்ட சொன்னாங்க, அம்மா எங்க? அம்மா வீட்டில் இருக்கு. இந்த பிள்ளை அந்த சோறு தட்டை முட்டத்தில் வச்சுக்கிட்டு அம்மாவை கூப்பிட போச்சு. அம்மாவை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னால் ஒரு பன்னி அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுது. சாக்கடையில் கிடக்கிற பன்னி. இந்த பிள்ளை வெளியே வந்தவுடன் அந்த பன்னியை விரட்டி விட்டுக்கிட்டு பசியில் அந்த மீதி சாப்பாடு அந்த பிள்ளை எடுத்து சாப்பிடுது. நம்ம அந்த தட்டை தொட்டுருவோமா? அன்னைக்கு அந்த மிஷினரிக்கு உள்ளத்தில் தோணுச்சு. என்ன தோணுச்சு? இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா, இந்த கிராமத்தில் இருந்து 100 பிள்ளைகளுக்கு நான் 3 நேரம் சாப்பாடாவது கொடுக்கணும் ஆண்டவரே, 3 நேரம் சாப்பாடாவது கொடுக்கணும் ஆண்டவரே. நல்ல சாப்பாடு. அந்த பிள்ளை ஒரு நேரம் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டது. அந்த பண்ணிங்க வாயில இருந்து அழுக்கலாம் அதே இதுல இருக்கு. அந்த பிள்ளை அப்படியே எடுத்து சாப்பிடுது. தராததை நினைச்சு வீட்டில் கேக்கு சண்டை போடாத. தந்ததுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. சகோதரிகளுக்கும் சொல்றேன், அது இல்லை இது இல்லை, பெற்றோர்களையும் புருஷனையும் போட்டு பாடாப்படுத்துறது. தந்த ட்ரெஸ்ஸுக்காக நன்றி செலுத்துங்க, தந்த செப்பலுக்காக நன்றி செலுத்துங்க, இருக்கிற நன்மைக்காக நன்றி செலுத்துங்க. இருக்கிற தந்ததுக்காக திருப்தியா தான் என்னை நடத்துறது. 3 நேரம் எனக்கு சாப்பாடு தர்றதே பெரிய காரியங்க. நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்பே. ஒன்று கூட மீதி ஆகிறத என் ஆண்டவர் விரும்பல. பாஸ்டர் எனக்கு நீங்கள் பேசுறது புரியுதுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எங்க 12 கூட மீதி வந்துச்சுங்க, எப்படியாவது போட்டு போக வேண்டியதானே? ஒன் மீதியான துணிக்கைகள் எல்லாம் எடு சேரு. இது உங்க கையிலிருந்து வந்ததல்ல, இது பரத்திலிருந்து வந்தது. இது பரத்திலிருந்து அப்பா தந்தது. எங்களுக்கு சில நேரத்தில் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அங்கே பின்னால் கொஞ்சம் அரிசியை சேர்த்து வச்சுருப்பாங்க பாருங்க. நான் அதை எடுத்து ஜெபம் பண்ணி வீட்டில் கொண்டு போய் நாங்கள் அதை ஆசீர்வதி சாப்பிடும். ஏன்னா அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மண்ணாங்க. இது தெய்வம் எங்களுக்கு பரத்திலிருந்து தந்ததுங்க. எங்களுக்கு அதை ஆண்டவர் திருப்தியாக்கி தர்றாருங்க. அது ரேஷன் அரிசியாக இருந்தாலுமே அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மண்ணா. இது பரத்திலிருந்து அப்பா எங்களுக்கு தந்தது. ஒரு நாள் கூட நான் மாற்றி வச்சதே கிடையாது. அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது.
எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா?